ஹலோ எவ்ரிவான், நான் உங்கள் ஃப்ரெண்ட். என் பேர் வந்து ராஷித் பர்கர். சரி, எல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ தர போகிறேன். ஆமாம், அப்படி என்னன்னா இந்த புக்கில் உங்களுக்கு என்ன படிச்சுக்கிற, உங்களுக்கு என்ன புரியுது, எனக்கு இங்கிலீஷ் முதல்ல தெரியாது, நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இட்ஸ் ஓகே. நான் சொல்கிற விதத்தில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது இந்த புக்கு பற்றி இந்த புக்கு வந்து 21 சாப்டராக இருக்குது. 21 ரூல் மற்றும் தகவல் தொடர்புக்கான வெற்றி இருக்குது. சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா? இந்த புக்கை பற்றி உங்களுக்கு பார்க்க போகிறோம். சரி, இந்த புக்கு அப்படி தான் என்ன உனக்கு எப்படி என்ன தான் சொல்லி தந்துச்சுன்னு கேட்குறீங்களா? சிம்பிளாக சொல்கிறேன். இந்த புக்கோட பேர் சிம்பிளாக இருக்கும், டாக்கிங் லைக் ஏ வின்னர். என்னடா இப்படி சொல்கிற, டாக்கிங் லைக் ஏ வின்னர்னு சொல்கிற? எனக்கு புரிய மாட்டேங்குது. டாக்கிங்னா என்ன, டாக்னா என்ன, பேசுறது. லைக்னா சொல்லுவாங்க சில பேர், ஐ லவ் யூ, பிடிக்கும்னு. எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கும், ஜெயிக்கிறதுக்காக. சில பேர் வந்து பாசிட்டிவாகவே இருப்பாங்க. இதை சொன்னாலும் சரி பண்ணிக்கலாம், ஓகே ட்ரை பண்ணலாம். அது மாதிரி தான் இதுக்கான இந்த புக்கே. சரி, இப்போ வந்து இந்த புக்கை பற்றி சிம்பிளாக சொல்லிடுறேன். இதோடைய ஆத்தர் பேர் என்ன தெரியுமா? ஸ்டீவ் நக்கோமண்டோ. ஸ்டீவ் நக்கோமண்டோ தான் இதோட ஆத்தர். சரியா? இந்த புக்கு செம்மையாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாராவது சூசைட் பண்ணிட்டு இருப்பீங்க, பண்ண போயிருப்பீங்க. சரி, ஏதாவது ஒரு சம் கைண்ட் ஆஃப் தி ரீசன் நீங்கள் வந்து மார்க்குக்காக உங்கள் லைஃபுக்காக எடுத்துன்னு வரீங்கன்னா இந்த புக் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். சரி, இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்கிறேன். இன்ட்ரடக்ஷன் சொல்லிடலாம். ஹலோ கேக்குதா? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ செக். ஹலோ மைக் செக். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு முன்னாடி இந்த புக்குக்கான ஒரு டிஸ்க்ளைமர் தந்துடுறேன். இதில் சொல்லியிருக்கிறாங்க, இந்த புக்கு முழுக்க ஒரு டிசைன் பண்ணிக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. இது வந்து ரிலேஷன்ஷிப்பையும் சக்ஸஸையும் எப்படி தரத்துக்காக தான். ஆனால் இந்த புக்கு விற்றுக்கிற விதம் வந்து இந்த பப்ளிஷருக்கு வந்து இது வந்து ஒரு புக்கு எங்கேஜிங்காக இருக்காது, ரொம்ப போர் அடிக்கும்னு ஒரு டிஸ்க்ளைமர் தந்துடுறேன். இந்த புக்கில் இருக்கிறது அதுதான். ஓகே, சரி, இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருப்பேன். இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன், இதோட ஆத்தர் பப்ளிக்காக போய் பேச மாட்டார். யார்கிட்டையும் போயிட்டு பப்ளிக்காக போய் பேச மாட்டார். முதல்ல ப்ரைவேட் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் பண்ணியிருப்பார். என்ன டேரக்ட் பப்ளிக்கிட்ட போய் பேச முடியாது யாருனாலையும். பெரிய இடத்துல போடுறது, அந்த ஒர்க் ஷாப் கொடுப்பாங்க, எல்லாம் இடத்துல இது வைப்பாங்க, என்னது அது
அந்த நிறைய பேர் கூடி பேசுகிறதுக்கு அது மாதிரி இடத்துல பேசியிருப்பார், தனியாக தான் பேசிக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும், சரி இருக்கட்டும்டா. நீ என்னதான் இதை சொல்ல வரன்னு அந்த 21 ரூல் சொன்னலா, அந்த ரூல் என்னென்னு எனக்கு ஒன்று சொல்லினுவா. நான் சிம்பிளாக கற்றுக்கிறேன், என் லைஃப்பை நான் மாற்றிக்கிறேன்னு நினைக்கிறேன்னா அதுக்கான ஃபஸ்ட் ரூல் திங்கிங். எப்படி திங்க் பண்ணுங்கள். ஒரு திங்கிங்கும் ஒரு சின்ன சின்ன பார்ட் ஆஃப் லைஃப் சேஞ்ச் பண்ணோம். நான் ஒரு வேஸ்ட் பண்ணேன். லாட் ஆஃப் டைம் வில் பி வேஸ்ட் இன் மை செல்ஃப். நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணேன், நிறைய விஷயத்த கற்றுக்கினேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஓகே 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 என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணேன், என்ன கற்றுக்கணும்லாம் எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. சரி, நான் திங்க் பண்ணுற விதமே வேறு மாதிரியாக இருக்கணும், அட்வான்ஸாக இருக்கணும். எப்பயும் ரொம்ப கொஞ்சம் பிகினிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும். திங்கிங் எப்படின்னா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. திங்கிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, இப்போ நான் பேச்சுலர் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பண்ண போகிறேன் எம்பிஏக்காக. நான் இப்போ எம்பிஏ எங்கே பண்ணணும்? சேம் நான் எங்களுடைய ஸ்டேட்டில் காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி அதர் ஸ்டேட்லேயும் காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி கண்ட்ரி டு கண்ட்ரி காலேஜஸ் இருக்குது. நான் முதல்ல என்னுடைய படிப்பு முடிக்கணும், படிப்பு முடிச்சுன்னு ரிசல்ட் வரணும். நான் எல்லா பேப்பர் கிளியர் பண்ணிட்டேன். முடிஞ்ச பின்னாடி ஒரு 6 month ஒரு 8 month நான் போய் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிட்டு பின்னாடி எனக்கு வர எக்ஸ்பீரியன்ஸ் 2 years of 5 years எனக்கு ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கும். எனக்கு ப்ரொமோஷன் அண்ட் சேலரி ஹைக் வந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் நான் எம்பிஏ பண்ணேன். திஸ் கைண்ட் ஆஃப் தி எம்பிஏ வில் பி எப்படி சொல்கிறது, திஸ் கைண்ட் ஆஃப் தி மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த ஃபுல்லி லேர்ன் அபவுட் த எம்பிஏ. ஏன்னா எம்பிஏன்றது சிம்பிளாக சொல்லணும்னா, ஏதாவது ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதுதான் ரியல் எம்பிஏ. எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதுதான் ரியல் எம்பிஏ. போயிட்டு படிக்கிறது எம்பிஏ தான், ஆனால் ஃபண்டமெண்டல் தான் சொல்லி தருவாங்க. பிபிஏ சொல்கிறது ஒரு ஃபண்டமெண்டல், எம்பிஏ சொல்கிறது மாஸ்டர் ஃபண்டமெண்டல். ரெண்டும் சேரும். பேச்சுலரும் கலந்துருக்கும், மாஸ்டரும் கலந்துருக்கும். பேச்சுலர் இருந்தால் மாஸ்டர் வந்துருக்கும். தெரிஞ்சுக்கோங்க. திங்கிங், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனோட திங்க் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர்னால் ப்ரொஃபஸருக்கான திங்க் பண்ணணும். சிம்பிள் உள்ள திங்கிங். நான் என்னுடைய வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா உங்களுக்கான வாழ்க்கைக்கு ஜெயிக்க பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். லேசியாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் லேசியாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோரும் சோம்பேறி தான், டக்குன்னு யாரும் வேலை செய்ய மாட்டோம். அதே மாதிரி சொல்ல வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடக்டிவிட்டி ஆக பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னால் 8 மணி நேரம் வேலை செய்யறதுன்னா, அடுத்து ஒரு நாள் என்னால் 9 மணி நேரம் வேலை செய்ய முடியும். எனக்கு 8 மணி நேரம் சும்மா இருக்க முடியுதுன்னா, சும்மா நான் ஃபோன் பண்ணுறேன்னா, அந்த 8 மணி நேரம் இல்லை அந்த ஃபோன் பண்ணுற நேரத்துக்கு நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து சும்மா ரீல்ஸ் சுற்றுறேன்னா, இது என்னது டுட்டோரியல்ஸ்க்கு இது, வீடியோ எடிட்டிங் டாப் டிமாண்ட் ஸ்கில் சொல்கிறேன், கிராஃபிக் டிசைனிங்க்கு இது, அதே மாதிரி கோர்ஸ்க்கு இது க்ரியேட் பண்ணுறது. நான் அதெல்லாம் கற்றுக்கணும். எடிட்டிங்கில் டாப் லெவல் போயிருக்குது. இது கற்றுக்கணுன்னா நான் எங்கேயோ போயிடுவேன். சிம்பிள், இதுதான் திங்கிங். சரி, செகண்ட் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் சொல்லியிருப்பேன், திங்கிங்லேயே வருது தான் லேர்னிங். சிம்பிளாக இதுதான் கனெக்ட் ஆகும் எல்லாத்துக்கும். என்னடா இது, நீ என்னடா போய் இப்போ கற்றுக்க சொல்கிறேன்னு கேட்குறேன்னு சொல்லாதே, நினைக்காதீங்க. கற்றல், லைஃப் லாங் லேர்னிங் தான் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி தப்பான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் படித்தா போதும், ஒர்க்கில் போயிட்டு என்ன கற்றுக்கணும் அங்கே போயிட்டு அவுட்புட் தந்தால் போதும்னுக்கிறாங்க. இன்புட் என்ன கற்றுக்கணும், அவுட்புட் தரது வேறு, உனக்காக நீ இருக்கிறது வேறு. ஒரு விஷயமும் கற்றுக்கினே. ஒரு நாளைக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோ, மாதத்துக்கு ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோ. தமிழ் படிச்சிருப்பேன், ஓகே. இங்கிலீஷ் படிச்சிருப்போ ஃபண்டமெண்டலாக இருக்கும். இன்னும் டாப்பில் இங்கிலீஷ் பண்ணு, எக்ஸாம் எழுது, டோஃபுல்க்குது, ஐசலுக்குது, எழுதி கிளியர் பண்ணு, ஃபாரின் ஏதாவது போனால் யூஸ் ஆகும். சிம்பிளாக இருக்கும், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜாப்பனீஸ்க்கு இது, சைனீஸ்க்கு இது, கொரியனுக்கு இது, தாய்லாண்டுக்கு இது, ரஷ்யனுக்கு இது, அதே மாதிரி நிறைய கண்ட்ரி லாங்குவேஜ், இட்டாலியனுக்கு இது, ஜெர்மனிக்கு இது. இது மாதிரிலாம் இவ்வளோ லாங்குவேஜ் கற்றுக்குன்னு அங்கே யாராவது போனீங்கன்னா கூட ட்ரான்ஸ்லேட் பண்ண உங்களுக்கு கையில் காசு இருக்குது. லேர்ன் பண்ண பாருங்கள். லேர்னிங் பண்ணுறதும் அதிகம். நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், கிராஃபிக் டிசைனிங் பண்ணலாம், கொட்டி கிடைக்கிற ஸ்கில்ஸ். யூ ஹவ் பிகம் ஏஐ டெவலப்பர், டேட்டா சயின்ஸ்க்கு இது, டேட்டா அனாலிசிஸ்க்கு இது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு இது, கம்ப்யூட்டர் ஃபீல்டு மாதிரி நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. எப்பவும் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. சரி, இந்த மூணாவது விஷயம் என்னடா, அசஸ். சிம்பிளாக சொல்லணும், அசஸ்னால் ஒரு சுச்சுவேஷனை நம்மளால் அடாப்ட் பண்ண முடியாது. ஆமாம், என்ன அப்படி பார்க்குறேன்னு புக்கை பார்த்தேன். சரி, டைப் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு இடத்துக்கு ஸ்கூலில் இருந்தால் ஒரு டைப்பாக இருக்கணும், வீட்டில் இருந்தால் ஒரு டைப்பாக இருக்கணும், வெளியே போனால் ஒரு டைப்பாக இருக்கணும். இதுதான் ஒரு டைப் ஆஃப் சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். அசஸ், இவ்வளோ தான் விஷயம். ஸ்கூலுக்கு போனால் ஜாலியாக இருக்கணும், வெளியே போனால் ஜாலியாக இருக்கணும், படிச்சோம்னா ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி 4 விஷயம் ஸ்மைல். எப்பயும் சிரித்து பழகினே இருங்க. எங்கே போனாலும் சரிங்க பழகுங்க, அமைதியாக இருங்க, அவ்வளோதான் போதும். சிரிச்சினே இருக்கிறது பைத்தியகாரத்தன்னு சொல்லுவாங்க. சிரிக்க பழகுங்கள்.
சிரித்தால் தான் நோய், வாய் விட்டு சிரித்தால் தான் நோய் விட்டு போகும். இது 5வது படித்தது திருக்குறள். இது நான் 5வது படிக்கும்போது சொன்னது. ஓகேவா? எங்கேஜ் யாராவது ஒருத்தவங்க பேசும்போது ஓகேவா அட்டென்ட் பண்ணுங்க. ஒரு சிலது ப்ராப்ளம் பேசுவாங்க பண்ணுவாங்க, அதில் எங்கேஜிங்காக இருங்க. என்ன சொல்ல வராங்க முதல்ல பாருங்கள், போதும். அதில் இருந்தால் போதும். 7வது எக்ஸ்பிரஸ். என்னென்ன கற்றுக்குனீங்களோ எக்ஸ்பிரஸ் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் இப்போ ஒரு இங்கிலீஷ் கற்றுக்குறேன், சிம்பிளாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற பாருங்கள். எக்ஸ்பிரஸ் நான் படித்தது காட்டுறவங்களுக்கு, ஐ கேன் வெல், அவ்வளோதான். எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்களுக்கு நான் எத்தனை விஷயத்தையும் நான் 15 விஷயத்தை கற்றுக்கினது நான் இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். என்னால் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. எப்படி சொல்கிறது, லைஃப் லாங்காக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். என்னென்ன கற்றுக்குறீங்களோ உங்களை பற்றி நீங்களே எக்ஸ்பிரஸ் பண்ண பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் போய் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ மாஸ்டர் ஃபீல்டில் போங்க. நீங்கள் ஒரு யூடியூபர் ஆகலாம், நீங்கள் ஒரு சிங்கர் ஆகலாம், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம், நோ டோன்ட் கேர். உங்களுக்காக நீங்கள் ஆளுங்க போதும். இது டிமோட்டிவேட்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்காக பாருங்கள். 10வது 8வது இம்பேக்ட். சம் கைண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம், சம் கைண்ட் ஆஃப் தி எமோஷன் உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கும். கையில் காசு இருந்திருக்காது, சாப்பாடு இருந்திருக்காது, இருக்கிறதுக்கு வீடு இருந்திருக்காது, படிப்பு இருந்திருக்காது, போகிறதுக்கு வேலை இருந்திருக்காது. சம் கைண்ட் ஆஃப் தி ரீசன், வண்டி இருக்காது, ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டி இருக்காது, போகிறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, பழைய ட்ரெஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் லைஃபோட ப்ராப்ளமே. இதுலேருந்து வெளியேறணும்னா உன்னுடைய மென்டாலிட்டியே மாற்றிக்கோ. இம்பேக்ட் இப்படி தான் இருக்கும், சம் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். உனக்காக நீ மாற்றினே இரு, எப்பயும் அடாப்ட் பண்ணினே இரு, புதுசாக கற்றுக்கினே இரு. சொல்லுவாங்க இங்கே ஒரு ஜாப்பனீஸ் சொல்லுவாங்க கைசன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. செகண்ட் டு செகண்ட் அப்டேட் பண்ணினே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜாப்பனீஸில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எப்பயும் ஏதாவது விஷயத்தை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணினே இருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகிறாங்க. அதை சொல்ல வந்தது. கைசன் டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் போதும். அப்சர்வ், இது 9வது ரிலைவ். உங்களை பற்றி தனியாக ஒரு இடத்துல உட்காருங்க. சரியா? தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கும், உங்களை பற்றி நீங்கள் யோசிங்க. என்னோடய ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, நீங்கள் வயசாக இருக்கும்போது யோசிப்பீங்க, நான் எங்கே ஆரம்பித்தேன், நான் எங்கே நின்றுக்கிறேன். இல்லை நான் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகும்போது ஒரு டாப் பொசிஷனில் உட்காரும்போது நான் எங்கேயோ இருந்தேன், எங்கேயோ வந்தேன், ஆனால் இன்றைக்கி இந்த பொசிஷனில் உட்காருன்னு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுங்க போதும். ஓகேவா? இதுதான். 10வது அப்சர்வ். சம் கைண்ட் ஆஃப் தி பீப்புள் வில் பி நாட் ரெஸ்பாண்டிங் இன் யுவர் செல்ஃப். ஏதாவது விஷயத்த சொல்லுவீங்க, இந்த ஒர்க்கை பண்ணித்தாங்கன்னு சொல்லி செய்ய மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு புதுசாக இருக்கலாம், பைசாக இருக்கலாம், எது இருந்தாலும் சரி ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாருமே அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே நான் கை தொடுறேன்னா அப்சர்வ் பண்ண முடியுது, என்னால் தொட்டு பார்க்க முடியுது, நரம்புக்கு ரத்தம் இதாக எனக்குதுன்னு தெரியுது எனக்கு. அவ்வளோதான். அப்சர்வ் பண்ணுங்கள். பக்கத்தில் பேசுறது கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க போதும். 11வது அட்ஜஸ்ட். நீங்கள் எல்லாரும் பேசுவாங்க, லேர்ன் பண்ண பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். சாரி, லேர்ன் பண்ண சொல்லுது, லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும், லேர்ன் பண்ணால் தான் ரீட் பண்ண முடியும், ரீட் பண்ணால் தான் ரைட் பண்ண முடியும், ரைட் பண்ணால் தான் ஸ்பீக்கிங் பண்ண முடியும். இவ்வளோ தான் சொல்கிறது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. அவங்க பேசுகிற விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பேசுகிற டாக்கிங் தப்பாக இருக்கலாம், கோவத்தில் ஏற்ற இறக்கத்தில் பேசுவாங்க, ஆனால் ஒரு சில விஷயத்தை சொல்லுவாங்க, சரி இது உன்னால் செய்ய முடியல படான்னு. அப்போ என்ன அவங்க சொல்லுவாங்க, இது ஏன் என்னால் செய்ய முடியல, அதுக்குன்னு தனியாக போய் அவர்கிட்ட பேசணும். நான் ஒரு மன திருப்தி இருக்கணும், மன ஆறுதல் இருக்கணும், அவ்வளோதான். 12வது சொல்கிறேன், லிஸ்டன். நீங்கள் எது சொன்னாலும் கேட்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்க, உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் கிளியர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, யூடியூப் சேனலும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. கண்ட்ரோல், உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண பாருங்கள். நெகட்டிவிட்டிலேருந்து வெளியே வரதுக்காக கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஒரு பொண்ணை பின்னாடி சுற்றுறதோட கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதேமாதிரி ராங் தாட்ஸ் வரதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று தான் சொல்லணும், மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க, சூசைட் பண்ண போகிறீங்க, இல்லை தம் அடிக்கிறீங்கன்னா கூட ஓகே, அதுலேருந்து வெளியே வரணும்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். தினமும் என்னென்ன உங்களுக்கு மைண்டில் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ராங் தாட் இருந்துச்சுன்னா பண்ணிடுங்க. யாரும் இல்லாதவங்க பண்ணிடுங்க, விட்டுருங்க. 14வது காம்ப்ளிமெண்ட். மேக்ஸ் அதர்ஸ் பீப்புள் ஃபீல் அப்ரிஷியேட். ஓகே. காம்ப்ளிமெண்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். யாராவது பாராட்டுங்க, காம்ப்ளிமெண்ட் தாங்க. உன்னால் செய்ய முடியல, நான் நான் செய்கிறேன், ஓகே உன்னால் இது முடிஞ்சிச்சு, ஐ லைக் இட், போதும், அவ்வளோதான்.
சிம்பிளாக உன்னால் எவ்வளோ செய்ய முடியாது செய். நீயும் எஃபர்ட் தான், நானும் எஃபர்ட் தரேன். 50-50 முடிஞ்சு போச்சு. எஃபர்ட் பண்ணுங்கள். கொஷினை கேளுங்க, நிறைய விஷயத்தை புதுசாக கற்றுக்குங்க. இது எனக்கு தெரியல, இது கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் எனக்கு கற்றுக்கணும் முடிஞ்சிச்சு. இங்கிலீஷே முழுசாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு சில கண்ட்ரியில் இங்கிலீஷ் பேச முடியாது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான் பேசுவாங்க. ஒரு சில பேர் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. முழுக்க கன்னடா போனச்சுன்னா கன்னடா தான் பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. ஆனால் அவங்க ஹிந்தியும் பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே விஷயத்தை தெரிஞ்சு வச்சு இருக்கணும். எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் இருக்கக்கூடாது. கொஷின் கேட்க பழகிக்கோங்க. இது எங்கே போகுது வழி, இது எங்கே போகுது, எல்லாரும் தலையை சுற்றிப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயத்த சில பசங்க பார்த்துருப்பீங்க, சும்மா பேசி இருப்பாங்க, டக்குன்னு வேலை முடிச்சிருவாங்க. செகண்ட் ஒரு முடிப்பாங்க வேலையை. பார்க்கறதுக்கு அவங்க கிளாஸில் டாப்பராக கூட இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் கூட அவங்களை வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போனால் எல்லா வேலையும் செஞ்சு முடிப்பாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாம் அவங்க கையில் சொல்கிறாங்களே. எம்மதம் சம்மந்தம் மாதிரி எங்கே போனாலும் அவங்களால முடியும். எங்கேயாவது இடத்துல போய் விட்டாலும் எப்படி போகிறது எப்படி வருதுன்னு கேட்டு அவங்க வந்துனே இருப்பான். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும். எவாலுவேட்டிங், இதுதான் எல்லாரோடையும் இருக்கிற முக்கியமான விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் தி அண்டர்லைங் மெசேஜஸ். எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு போட்டியில் எவாலுவேஷன் வைப்பாங்க. இதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறா, அதே மாதிரி அதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறா, 2 பேர் கம்பேர் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களை நீங்கள் எவாலுவேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு இவ்வளோ விஷயம் பண்ண போகிறேன். எவாலுவேட், இங்கே இவ்வளோ பண்ணிக்கிறேன், நாளைக்கு இவ்வளோ பண்ணலை, நேற்று நீங்கள் இவ்வளோ பண்ணிக்கிறேன்னு ஒரு எவாலுவேஷன் பண்ணுங்கள். கம்பேரிசன் பண்ணுங்கள் போதும். உங்களை நீங்களே என் கம்பேரிசன் பண்ணுங்கள், மற்றவங்க கம்பேரிசன் பாருங்க. அது ரொம்ப பெரிய தப்பு, மிகப்பெரிய பாவம். ஓகேவா? அலாயிங், எல்லாரையும் சிம்பிளாக பாருங்கள், அலாயினாக பாருங்கள். எல்லாருமே சரிக்கு சமமானது தான். காசு சம்பாதிக்கணும் ஒருத்தன் தான், காசு சம்பாதிக்கணும் ஒருத்தர் தான். அவன் என்ன பெரிய பணக்காரன், ஆனால் சிம்பிளாக பார்த்தா அவங்க கூட வேலை செய்யறான் அவனுக்காக. அவ்வளோதான். எல்லாரும் சரி சமமாக பாருங்களேன். காசு இருந்தால் ஒரு மாதிரி பக்கத்து, காசு இருந்தால் ஒரு மாதிரி பக்கத்துல விட்டுருங்க. மனிதன் சட்டம் மனிதனுக்கும் சமம். த கோர்ட் ஆஃப் தி லா இஸ் ஆல் வில் ஈக்குவல். எப்படி சொல்கிறது, இன்னைக்கு வந்து பணக்காரத்துக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க, ஏழைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. அவனும் இந்த நிலைமையிலேருந்து வந்திருப்பான், நீயும் அந்த நிலைமையிலேருந்து மாறப்பார். உன்னால் ஜெயிக்க முடியும், கன்ஃபார்ம் செய்யலாம். எப்படி சொல்கிறது. 18 ரெஸ்பாண்டிங். ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரிப்ளை பண்ண பாருங்க. ஓகேவா? ஏன்னா எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் டக்குன்னு ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு சில விஷயத்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரியாக பேசுவாங்க பசங்க. அதான் சொல்லுவார். அப்யூரேட் அதான். ஃபினிஷ். நீங்கள் எவ்வளோ விஷயத்த பண்ணியிருப்பீங்களோ அதுக்கான ஒரு பாசிட்டிவ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறது. ஃபினிஷ். எண்ட் ஆஃப் தி மெமரேபிள் பாசிட்டிவ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த விஷயம் செய்ய போகிறீங்களோ அதுக்கான எக்ஸாக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. போதும். உங்களால் ஜெயிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு எடுத்து வச்சா போதும். 20வது ரிஃப்ளெக்ட். இது ரொம்ப பிடிச்ச விஷயம். 20வது, 15வதும் சரி, 20வதும் சரி, 21வதும் சரி, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு வந்திருப்பீங்க. ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்கள். ஒரு நாள் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க், 5 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் வரல. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணீங்க, ஆனால் ஒரு நாள் மட்டும் நீங்கள் வரல. ஏன் தெரியுமா? உங்களுக்கான ரிஃப்ளெக்ட் காட்டிருக்கும். ப்ரொமோஷன் ஆகுங்க, சம்பளம் அதிகரிக்கும். அந்த ஒரு நாள் தான் முக்கியமான நாள். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா ஒரு வேலை செய்ய முடியாதுன்னா அது ஒரு ரிஃப்ளெக்ட் தானே. சம் கைண்ட் ஆஃப் தி ரிஃப்ளெக்ட் இன்ஸ் யூ. இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய ரிஃப்ளெக்ட் என்னென்னா, ரிஃப்ளெக்டே ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க, ஆனால் புக்ஸை படிக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. புக்ஸை படிங்க. புக்ஸை படித்தா மைண்ட் எங்கேயே இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே புக்ஸில் இருந்து தான் நிறைய கமெண்ட்ஸே தராங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியர்லாம் பண்ணி இந்த புக்ஸை படித்தா தாராளமாக ஒரு எக்ஸாம் கிராக் பண்ண முடியும்ல. சாரி, நம்ம பசங்க புக்ஸ் படிப்பாங்களா? செருப்பால் தான் அடிப்பாங்க எல்லாரையும். கடைசி 21வது விஷயம், மனசுக்கு நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கும். சக்ஸஸ்ஃபுல். இது உங்களுடைய லாஸ்ட் ஜேர்னி. நீங்கள் என்னென்ன கற்றுனீங்களோ அதை பற்றி சொல்லுவீங்க.
ஸ்டார்டிங் ஒரு இடத்துல போய்ட்டு ஸ்பீச் பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க, வாங்க வந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இந்த யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் ஜேர்னியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நான் இந்த இடத்துல இருந்தேன், இந்த இடத்துக்கு வந்திருந்தேன், இந்த இடத்துக்கு போனேன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இர்ஃபான் வியூஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும். நான் ஏன் அவர் இப்போது பேர் அவர் இப்போன்னு சொல்கிறேன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்க்காதீங்க. அவர் படித்த காலேஜ்லேயே அவரே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லோரும் பார்த்துட்டு நிறைய வியூஸ் போயிருக்கும் அந்த வீடியோ, எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவரை அட்டாக் பண்ணி சொல்லுவேன், அவர் பண்ண விஷயத்த தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரே ஒரு யூடியூபர் தான், அவரே ஒர்க் பண்ணியிருந்தது. அவர் படித்து காலேஜ்லேருந்து ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூபர் ஆகி ஃபுல் டைம் யூடியூபர் ஆகி அவரே காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பெருமை இது! இதுதான் சக்ஸஸ்ஃபுல்னஸ். இந்த 21 ரூல்ஸை நீங்கள் 21 நாளில் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு ரூல் போதும். கம்யூனிகேஷன் வில் பி சக்ஸஸ்ஃபுல் டூல். ஓகேவா? சரி, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் இவ்வளோ தான் சொல்லிக்கிறேன். இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தரேன். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களை நீங்களே கற்றுக்க பாருங்கள். ஆன்லைனில் வீடியோ எடுத்து பாருங்கள். காசு கையில் காசு வந்து கோர்ஸ் வந்து வாங்கி படிங்க. கோர்ஸ் என்னன்னா ஆன்லைனில் கோர்ஸ் இருக்குது. ஒரு சில இடத்துல போய் படிக்க முடிஞ்சவங்க போய் படிங்க, படிக்க முடியாதவங்க யூடியூப்க்கு இருக்குது. அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துனே இருப்பீங்க, ஒரு ஆட் வந்துச்சுன்னா மைண்ட் கொலாப்ஸ் ஆயிரும். எனக்கு அப்படியே தான் கொலாப்ஸ் ஆகினே இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஆட்ஸ் ப்ளே ஆகினே இருக்குது. எப்படின்னா எப்படி காசு சம்பாதிக்கிறது, எப்படி ஒரு ஹிந்திக்காரன்னு சொல்கிறான், வெறுப்பேற்கிறான். என்னை வந்து தினமும் 5 இல்ல 6 இடம் வருது அவனுக்கு. நான் பார்க்கறது எப்படி 1 கோடி ரூபாய் எப்படி ஒரு வருடத்தில் சம்பாதிக்கிறது. 8 லட்சம் ரூபாய் மாதத்துக்கு வெறும் ஜஸ்ட் 8 லட்சம் ரூபாய். நான் சொல்கிறேன், எங்களால் சம்பாதிக்க முடியல அந்த காசு. உங்களால் சம்பாதிக்க முடியுதா? மூடிக்குன்னு இருக்கணும். தயவு செஞ்சு எங்கள் எவ்வளோ எடுக்காதுன்னு சொல்கிறது. எவ்வளோதான் கிளிக் பண்ணுறது, ஸ்கிப்பு தந்தாலும் அது வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ஆடில் தான் உங்களுக்கு யூடியூபர்ஸ் காசு போகுது எனக்கும் தெரியும். பார்த்து வெறுப்பேது. யாராவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ப்ளீஸ். எனக்காக 130 ரூபா தான் சப்ஸ்கிரிப்ஷன், 129 rupees, 130 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. 1 year எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்ஸே வராது. டக்குன்னு போயினே இருக்கும். பாட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது பாட்டு வருதோ அது கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கிறீங்கன்னு. சரி, இதுதான் இந்த வீடியோ. அதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்லிட்டேன். 23 சொல்லிட்டேன். 24 இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு நாள் தனியாக லாங் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களை நீங்களே தனியாக லாங் ட்ராவல் பண்ண பாருங்கள். உங்கள் லைஃபே ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு பென், ஒரு பேப்பர், இல்லை ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த வேலையை இப்போ நான் செய்ய போகிறேன். யாருக்கிட்டையும் எந்த கொஷின் கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, லொசு ஒரு மயிரும் வேணாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வாழ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா போதும், எல்லாமே உங்களாக தேடி வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக 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 உங்களையே தெரியாமல், உங்களையே அறியாமல் the secret, the law of attraction, the vibe of attraction, அந்த விதி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையா ஒன்றும் பண்ணாதீங்க. என்ன சொல்கிறது, எனக்கு அது என்னுடைய நாலேஜ் தர தான் உட்காந்துருந்தேன் தவிர எனக்கு எதுவும் இல்லை. அப்படி பண்ணிங்கன்னா பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் டெவலப்மெண்ட் சீரீஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, என்னுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு முழுக்க ஒரு சீரீஸாக வரப்போகுது. இட்ஸ் வில் கம்மிங் ஃபார் யூ. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தியரிட்டிக்கலாக சொல்லி தர போகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது கையில் காசு வேணும், மைண்டில் இருக்கிற புத்தி போதும். என்னடா நீ இப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஒரு மைண்டில் இருக்கிற ஐடியா தான், அன்றைக்கி வந்த ஐடியா தான் கூகுளுக்கு வந்தது. ஏன் நம்ம எப்படி சொல்கிறது, கூகுளுக்கு வந்த அந்த 2 பேர் கூகுள் ஆரம்பித்தவங்களுக்கு சொல்கிறேன். யாஹோ டாப் அப்பயே அந்த யாஹோவோட இன்றைக்கி மோனோபோலியாக மார்க்கெட் மோனோபோலி யாருக்கு வந்து கூகுள். அந்த கூகுளே அந்த 2 பேர் தான்.
ஏன் நம்ம ஒரு சர்ச்னு ஏன் கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா, சாயங்காலத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா இன்றைக்கி டாப் 1 லெவலில் இருக்குது. மார்க்கெட் பொசிஷன் ஃபஸ்ட்டில் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் கூகுள் தான். புக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எந்த புக் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த புக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்கிங் லக்கே வின்னர் புக் நிறைய புக்ஸ் வந்துச்சு. இந்த புக்கு வந்து பொசிஷன் காட்டுது, கூகுளில் இருக்குது. எல்லோரும் கூகுள் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கூகுள் எல்லோரும் யூஸ் பண்ணுற டூல். ஒரு நாளைக்கு 2 to 3 தடவை யூஸ் பண்ணுறாங்க கூகுள். ஏன்னா எல்லோரும் கூகுளுக்கு தான் யூஸ் பண்ணாங்க. யாவும் யூஸ் பண்ணதில்ல, அதே மாதிரி டக்டக்கோ யூஸ் பண்ணுறதில்ல, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ண அதிகம் எல்லோரும். ஏன்னா எல்லோரும் கூகுள், ஏன்னா கூகுள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஆனால் ரொம்ப அது கரெக்ட் ஆகிடுது அடிக்கடி அப்படி சொல்கிறது. அதனால சொல்ல வரேன். சரி, இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் சைனிங் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட். நாளை ஒரு புது வீடியோ சந்திக்கலாம். சொல்ல வந்துட்டேன், யாராவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கண்டெஸ்ட் பற்றி பார்க்கறதுக்கு விரும்புகிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரதர் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் என்னோட டாபிக் எடுத்து பேசுங்க பிரதர். ஸ்கிரிப்ட் நீங்களே டாபிக் மட்டும் தாங்க, நான் என்னோட டாபிக் விரும்பி அனுப்புகிறேன்னா கூட அனுப்புங்க.